14, 15 வயசு இருக்கும்போது ஃபுல்லாக தண்ணி இருக்கும். இது ஃபுல்லாக தண்ணி. நாங்கள் ஸ்கூல் படிச்சுட்டு வரும்போது இதில் விளாடுவோம். இதில் வந்து சூடாக வரும் தண்ணி இந்த சைடு. அந்த சைடு வந்து சில்லுன்னு இருக்கும், போக மாட்டோம். இப்போ எல்லாம் பாழடைஞ்சிட்டு இருக்குது. இங்கே வர்றதுக்கு பயமாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல ரொம்ப அழகாக இருக்கும் அப்போ பார்க்குறதுக்கு. இந்த இடம்லாம் தண்ணி எப்போவுமே ப்ரெஷராக அடிச்சுனே இருக்கும் மேலே. இந்த பூத்தொட்டி எல்லாம் ஒரு 10,000 ஜனங்கிட்ட இங்கே தண்ணி குடிச்சாங்க. இந்த தண்ணி அந்த காலத்தில். நான் ஒரு மைன்ஸ் எம்ப்ளாயி. நான் வந்து கில்பர்ட் ஷாப்பில் வேலை செய்து. என் பேர் தயாளன். அதனால் அண்ணன் வந்துட்டு ராஜி, அவரும் மைன்ஸ் எம்ப்ளாயி. நான் இந்த இடத்துல வந்து இதெல்லாம் பாழஞ்சிக்குது. வெள்ளைக்காரன் காலத்தில் இங்கெல்லாம் வந்து பம்ப் ஹவுஸ், இது வந்துட்டு இது வந்து வாட்டர் ஹவுஸ். இதில் வந்து 16 கம்ப்ரஸ் இது பேர். இதில் வந்துட்டு 10,000 பேர் இங்கே வந்து தண்ணி குடிச்சிக்கிறாங்க. இதை நம்பி இங்கெல்லாம் வாட்டர் சப்ளை வெள்ளைக்காரன் காலத்தில் நடந்தது. இது இப்போ இன்றைக்கி பாழழிஞ்சிக்குது. இருந்தாலும் கூட எந்த பெர்லைனுக்கு போய்க்குது தண்ணி, எஸ்டி பிளாக் போய்க்குது, அப்புறமா வந்துட்டு பேண்ட் லைன் போய்க்குது. இது மாதிரி ஒரு 10,000 பேர் தண்ணி குடிச்சிருக்கிறாங்க. இப்போ வந்து பாழழிஞ்சு இருந்தால் கூட இப்போ கொஞ்சம் புதுப்பிச்சுருக்கிறாங்க. மைன்ஸு மூடின பிற்பாடு முனிசிபாலிட்டிலாம் கூட வந்து மைன்ஸில் வந்து செக்யூரிட்டியெல்லாம் வந்து இப்போ புதுசாக வந்து டேங்கெல்லாம் கட்சி இப்போ அந்த தண்ணி தான் இப்போ எல்லாருக்கும் போயின்னு இருக்குது. இதே போல் 10,000 பேர் தண்ணி குடிச்சாங்க. வெள்ளைக்கார காலத்தில் இருந்தது. இது வந்து மேட் இன் இங்கிலாந்து. இது உள்ளே இருக்கிற மிஷின் எல்லாம் வந்து மேட் இன் இங்கிலாந்து தான் இருக்குது. எல்லா பைப்பில் பார்த்தாலும் மேட் இன் இங்கிலாந்து தான் இருக்கும். இன்றைக்கி பாருங்க, வெள்ளைக்காரன் போயிட்டு பிற்பாடு நம்ம சுதந்திரம் வாங்கி மைன்ஸ் நடத்த முடியாத போன காரணத்தினால் வேண்டி இங்கெல்லாம் காடும் செடியும் கொடியும் ஆகிக்கிறது நீங்கள்லாம் பார்க்கலாம். இதுக்கு பின்னால் தண்ணி வந்துட்டு சூடான தண்ணி, அப்புறம் குளுமையான தண்ணி, அதோடு குளிர்ந்த தண்ணி, ரெண்டும் தண்ணிக்கும் அங்கெல்லாம் வந்து தண்ணி ஊற்றிக்குவாங்க 10 வருஷத்துக்கு முன்னெல்லாம். இன்னைக்கு வந்து பாழஞ்சிக்கிற இடத்த நீங்கள் பாருங்கள். வெள்ளைக்காரன் பார்த்தா இதை கண்ணில் தண்ணி விட்டு இன்னைக்கு வந்து கொஞ்சம் புதுப்பிச்சு இந்த தண்ணி மீண்டும் அது கொடுக்கப்பட்டிருக்கேன். யார் செய்திருந்தாலும் அவங்களுக்கு நான் நன்றி கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எம்சி செய்திருந்தாலும் சரி, இல்லை முனிசிபாலிட்டியை எடுத்து செய்திருந்தாலும் சரி, இல்லை மைன்ஸை எடுத்து இதை நடத்தினாலும் கூட சரி, அவங்களுக்கு நான் இரு கை கூப்பி நான் நன்றி கடந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். காரணம் என்னன்னா, இது பாழழிந்தால் கூட இந்த இங்கே குடிக்கிற தண்ணி இவ்வளோ பேர் கிடைக்குதே என்ற ஒரு நன்றி, அதான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். ஆகையினால் வேண்டி இது வெள்ளைக்கார காலத்தில் இருந்த 16 கம்ப்ரஸ் இன்னைக்கு மூடப்பட்டு மைன்ஸு பூராவும் இது மாதிரி காடும் செடியும் கொடியுமா இருக்கிற காலத்தை நீங்கள் ஏரியாவில் பார்க்கலாம். பிஜிஎம்எல்ல வந்துட்டு 20 வருஷம் வேலை செய்கிறேன். இன்னும் 21 வருஷம் வேலை செய்ய வேண்டியது இருந்த காரணத்தால் வேண்டி மைன்ஸை திடீர்னு மூடிட்டாங்க. எங்களுக்கு இதுவரையிலும் எங்களுக்கு செட்டில்மெண்ட்டு பாதி கொடுத்தா பாதி நின்றுக்குது. ஆகையினால இந்த குறையை என்னால் மட்டும்தான் சொல்ல முடியும், மற்றவங்களுக்கு தெரியாது இந்த கஷ்டம். ஆகையினால மைன்ஸில் வேலை செய்ததுனால வேண்டி நான் இதை சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். மைன்ஸ் இல்லை, கோல்டு இல்லைன்னு மூடி இல்லை. மைன்ஸ் நஷ்டம்னு மூணா தான். நம்ம குடிக்க தண்ணிக்கு கஷ்டம், தண்ணி கூட காசு கொடுத்து தான் வாங்குகிறோம். இதெல்லாம் வந்து குடிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, இதில் தான் தண்ணி துணி துவச்சிக்கிறது இதெல்லாம் நம்ம பண்ணுறோம். மைன்ஸ் இருக்கும்போது இப்படிலாம் எங்களுக்கு இந்த சலுகை கிடைச்சிச்சு. இன்னைக்கு இல்லாத இருக்கிற நிலைமையில கூட இது யாரை வந்து செய்திக்கிறாங்க. அந்த புண்ணியவங்களுக்கு நன்றி சொல்கிறேன் நான்.
நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா, இந்த இடம் தான் வந்து இந்த சாம்பியன் தாங்கி குடிக்கிற தண்ணி. இது பேத்தமங்கலத்து வரும். இந்த வழியாக இது இந்த ரோடு தான் பைப் ரோடு. இது வந்து துருவா மைசூர் டாங்கிக்கு போய் ஊற்றி எல்லா மைசூர் மைன்ஸுக்கெல்லாம் அந்த தண்ணி தான் சப்ளை ஆகுறது. பேத்தமங்கலம் தண்ணி நீங்கள் வந்து அதுக்குன்னு செப்பரேட்டாக தாங்கி அங்கே இருக்குது. ஆனால் பேத்தமங்கலம் தண்ணி வந்து இதில் விழுந்து இங்கேருந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிற ரோடு பார்த்துருக்கீங்களா. இந்த வழி தான் இன்றைக்கி வந்துட்டு மைன்ஸுக்கு போகிற வழி இது. இந்த வழியில் வந்துட்டு பாருங்க பக்கத்தில் வந்துட்டு ஜோசப் கான்வென்ட் இருக்குது. இந்த வழியில் தான் போவோம். தண்ணி போய் அந்த டாங்கில் ஊற்றி அங்கே இருக்கிற மைன்ஸ்காருக்கெல்லாம் அங்கேருந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அந்த பைப் ரோடு தான் இது. இப்போ பைப்பெல்லாம் பேத்து எடுத்துட்டாங்க. பைப்பெல்லாம் பேத்து எடுத்துகிட்டு போட இன்றைக்கி காடாக வளர்ந்துருக்குது. நீங்கள் பாருங்க, நீங்கள் பார்த்துருக்கிறது இதுதான். போக முடியாது, அப்படி தான் வரணும். இவ்வளோ டிபார்ட்மெண்ட்டே செப்பரேட் ஆகிடுச்சு பாருங்க. செப்பரேட் டிபார்ட்மெண்ட்டு, வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டு. இவங்க தான் தண்ணி டிஸ்ட்ரிபியூட்டே பண்ணுறது. நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா, இதுதான் வந்து பேத்தமங்கலுடைய தண்ணியுடைய டாங்கி. பேத்தமங்கலேருந்து தண்ணி சப்ளை வந்து இந்த டேங்கில் தான் விடும். இங்கேருந்து தான் வந்துட்டு எல்லா இடத்துக்கும் சாம்பியன் மைன்ஸ்க்கெல்லாம் சப்ளை ஆகும். இப்போ வந்துட்டு இப்போ அந்த வாட்டு டிப்போ பக்கத்தில் ஆஃபீஸை காமிக்கிறாங்க. இந்த ஆஃபீஸை பாருங்க. பாருப்பா, பாரு வெள்ளைக்காரன் போட்ட பைப்பா அது. இன்னும் இது வரைக்கும் அவனும் அசைக்க முடியல சார். ஆஃபீஸுக்கு தான்ப்பா. பாரு எடுத்து வருஷம் இப்போ பார்க்குறீங்களா, இதுதான் வாட்டர் சப்ளைடைய ஆஃபீஸு. பாருங்க, அன்றைக்கி வெள்ளைக்காரன் வச்ச இது வந்துட்டு போர்டு வந்து அப்படியே இருக்குது. எவ்வளோ பாழாக இருந்தால் கூட இன்றைக்கி கூட அந்த பேர் எவ்வளோ அழகாக இருக்குது. இதுதான் வாட்டர் டிபார்ட்மெண்ட்டுடைய ஆஃபீஸு. சாம்பியன் பேத்தமங்கலம் வாட்டர் தண்ணி இங்கே தான் வந்து விடும். இங்கேருந்து தான் மைசூர் மைன்ஸ் கூட டிஸ்ட்ரிபியூட் ஆகும் அப்படின்றது இப்போ இந்த டாங்கெல்லாம் காமிக்குவாங்க. இந்த ஆஃபீஸை பார்க்குறீங்க பாரு, இன்னைக்கு கூட எவ்வளோ அழகாக இருக்குதுன்றதை நீங்கள் பார்க்குறீங்க. மீட்டர் தான் பாரு. இதோட கலை மையத்தை பாரு. இந்த மரத்தினுடைய அழகை பாரு, எந்த அளவுக்கு வடிவமைச்சிக்கிறாங்க. இந்த மரனுடைய அழகை வந்து என்ன மாதிரி உட்கார வச்சுக்கிறாங்க நீங்கள் பாருங்க. இதில் உங்களுக்கு எல்லாம் தெரியும், இன்னைக்கு இரும்பு கூட இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது. அந்த மாதிரி மரம் இது. இந்த மரத்தை வந்து அழகு பற்றி எவ்வளோ அழகாக உட்கார வச்சுக்கிறாங்கன்ற நீங்கள் பாருங்க. இன்னைக்கு கூட அழியாத இருக்குது. இந்த மைன்ஸ் நடந்து இருக்குது. இனி வரைக்கும் இது அழியாது இருக்குது. அப்போ போட்ட ஓடு தான் இது. மேட் இன் இங்கிலாண்டு இந்த ஓட்டில் நீங்கள் பாருங்க. அப்போ போட்ட ஓடு தான் இது. அந்த ஓடு பாரு, இது வரைக்கும் பாரு. இந்த ஜன்னலை பாரு, இது வரைக்கும் துரும்பு பிடிக்காத இருக்குது. இந்த மரத்தை பாருங்க எவ்வளோ அழகா இருக்குது. இந்த டோரை பாரு எவ்வளோ அழகா இருக்கு. எத்தனை வருஷம் இருக்குங்க இது? 125 வருஷம் ஆச்சு. இந்த மைன்ஸ் இன்னும் அப்படியே இருக்குது. இன்னும் அப்படியே இருக்குது. 125 வருஷமா இது அப்படியே இருக்குது. பாரு, அன்னைக்கு போட்ட ஜன்னல் தான். இந்த ஜன்னல் எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குது பாரு. இதெல்லாம் மேட் இன் இங்கிலாந்து மரம். இந்த மரம் வந்து இவ்வளோ அழகா இருக்குது. நீங்க பாக்குறீங்க. இந்த ஊர் அழகையெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்த ஊரில் வந்து வெள்ளைக்காரன் வந்து நம்மளுக்கு என்ன மாதிரி மீட்டர் ஹவுஸ் அமைச்சு இந்த தண்ணி டேங்கெல்லாம் அமைச்சு நமக்கெல்லாம் இந்த தண்ணி கொடுத்துக்கிற அழகை நீங்கள் பார்க்கலாம். பார்த்து நமக்கெல்லாம் பார்த்தா கண்ணில் தண்ணி வருது. இந்த மாதிரி மைன்ஸ் அழிச்சிட்டாங்களே அப்படின்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டுக்கிறோம். இது வந்து வெள்ளைக்காரன் காலத்தில் வாட்டர் டேங்கி. இந்த வாட்டர் டேங்கிலேருந்து வந்துட்டா எல்லா இடத்துக்கும் சாம்பியனுக்கு, அதாவது எம் பிளாக்கு, ஆர் பிளாக்கு, டி பிளாக்கு, பி பிளாக்கு,